ஷாலாம் தாமான் ஸ்ரீமுடா வெள்ள பிரச்சினை தொடர்பில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற அமைதி மறியலின் போது கோத்தாகுமுடிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதனிடம் தகாத முறையில் திட்டியதற்காக குடியிருப்பாளர் ஒருவர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்ரீமுடா பஞ்சரை பத்தி ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். முடிஞ்ச வெள்ளத்துல எங்க வீட்டுல எல்லா ஜாமானும் இழந்துட்டதுனால இந்த மீட்டிங்கு நான் போகும்போது நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் ஆதங்கத்தில் நம்ம ஓய்வியை பத்தி நீங்க அப்படி இப்படி கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். அந்த வீடியோல பேசிட்டேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது நிச்சயமா என் தவறு. அப்கோர்ஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு 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 ஏரியாவுக்கு ஒய்பி தான் நம்மளுடைய குறைகளையும் நிறைய போய் மேலிடத்துல பேசுறாங்க. அந்த சபையில பேசுறது தப்பு. நான் ஒய்பி அவங்கள்ட்ட, ராமுகிட்ட, லோகேஷ் அவங்கள்ட்டையும் வெரி வெரி சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். திடீர் வெள்ளத்தில் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் இழந்துவிட்டதால் ஏற்பட்ட விரக்தியில் தாம் அவ்வாறு நடந்து கொண்டதாக அவ்வாடவர் கூறியிருக்கின்றார். மக்களின் குறை நிறைகளை மேலிடத்தில் கொண்டு சேர்ப்பவரே மக்கள் பிரதிநிதிகளாவர். ஆக ஆதங்கத்திலேயே பேசியிருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினரிடம் தாம் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது என்பதை ஒப்புக்கொள்வதாக பிரகாஷுடனான சந்திப்புக்கு பிறகு அவர் கூறினார். அவ்வாடவரின் மன்னிப்பை பெருமனதோடு ஏற்றுக்கொண்ட பிரகாஷ் சம்புநாதன் இந்த திடீர் வெள்ள பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண தம்மால் ஆன அனைத்தையும் செய்வதாக உறுதியளித்தார். இதனிடையே இந்த அமைதி மறியலின் போது ஒரு பேருந்தில் ஏற்பாட்டு குழுவினர் ஆயிர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கு சென்று தேர்தல் பரப்புரையின் போது அங்குள்ள சூழல் தெரியாமல் தொந்தரவு செய்தது குறித்தும் குடியிருப்பாளர் ஒருவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். சுமார் 1500 பேர் கூடியிருந்த அன்றைய அமைதி மறியலின் போது குடியிருப்பாளர்கள் சிலருக்கும் பிரகாஷுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி அப்பகுதி வாழ் மக்கள் அம்மறியலுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர்.